ஒவ்வொரு கட்சியின் தொண்டர்களுக்கும் காலப்போக்கிலே ஒரு பெயர் வரும். அப்படி தான் உடன்பிறப்புகள், ஊபிக்கள் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி இரத்தத்தின் இரத்தங்களே அப்படிங்கிற ஒரு அடைமொழி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களின் தொண்டர்களுக்கு வந்துச்சு. சங்கிகள் அப்படிங்கிற ஒரு அடைமொழி பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கு வந்துச்சு. ஏன்னா அவங்க மத பரப்புரை பண்ணுறாங்க. சங்கிகள் அப்படிங்கிற ஒரு அடைமொழி வந்துடுச்சு. அதே மாதிரி தம்பிகள் அப்படிங்கிற ஒரு அடைமொழி நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கு வந்துச்சு. ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு உறவு முறையில் தான் பேர் சொல்லி அழைப்பாங்க. எதிர்வினையாற்றுறவங்க ஜோம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு தற்குறிகள், அணில்கள் அப்படிங்கிற ஒரு அடைமொழி காலப்போக்கில் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க கருத்து பரப்புரை கூட்டங்கள் நடக்கக்கூடிய அந்த மரத்துக்கு மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுறது அப்படிங்கிற இருக்கனால தற்குறிகள், அணில்கள் அப்படிங்கிற ஒரு அடைமொழி வந்துச்சு. அப்போது தற்குறிகள் அப்படின்னு எங்களை சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கு அவங்களுடைய தொண்டர்கள் எடுத்து வைப்பாங்க, அவங்க மனதை பாதிக்கக்கூடியனால. அப்போ மறுபடியும் அந்த தற்குறிகள் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வர்றதுனால ஒரு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். தற்குறிகள், இந்த தர் அப்படின்னா தன்னை குறிக்கும். அதே மாதிரி அந்த குறி அப்படின்னா அது வந்து ஒரு குறிக்கோள், அது ஒரு இலக்கு, அது ஒரு நோக்கம் அப்படிங்கிறத குறிக்கும். அதனால் தற்குறி அப்படின்னா அது தன் இலக்கு, தன்னுடைய நோக்கம், தன்னுடைய குறிக்கோள். அதனால் தற்குறிகள் அப்படின்னு எங்களை நீங்கள் கூப்பிடுங்க, அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இலக்குள்ள ஒருத்தன் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு கூட்டத்தை நடத்தணும், ஒரு கூட்டம் தலைவர் ஒருங்கிணைக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய தொண்டர்கள் எப்படி இருக்கணும். அப்போ குறிக்கோளுள்ள ஒருத்தன் அவன் வந்து ஒரு நோக்கத்தோடி ஒரு கட்டுக்கோப்பாக இருப்பான். அந்த கட்டுக்கோப்பு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்போது இந்த அடைமொழிகள் அப்படிங்கிறது அப்படி நீங்காமல் இடம் பிடிக்குது. அப்படி தான் அந்த உடன்பிறப்பு, சங்கி, தம்பி அந்த வரிசையில் இப்போ தற்குறி அப்படிங்கிற ஒரு பேச்சும் பேசு பொருளாக மாறுது.